அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக, பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த திருமங்கலம் இந்த முகமது பகுதியினுடைய சங்கை மிகுந்த ஜமாத்தார்களே, உலமா பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, அருள் நிறைந்த இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைமிக்க பெரியோர்களே, சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய விழாக்களில் சமூகத்தை ஆற்றல் படுத்தக்கூடிய விழாக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. எம்பவர்மெண்ட்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி அதிகாரப்படுத்துதல், ஆற்றல் படுத்துதல், அதிகாரப்படுத்துதல், திறன்படுத்துதல், அதிகாரப்படுத்துதல், இந்த பணிகளை அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான காலத்தில் முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே 50 ஆண்டுகளுக்கு அல்லது 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலகத்தினுடைய போக்கு, மக்களுடைய மனநிலை, வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாறிடும். மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆண்டுகள் தான் இருக்கும். அதுக்கு அடையாளமாக இப்போதைக்கு சொல்கிறதா இருந்தால், நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஓடி விளையாண்ட அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். சின்ன வயசில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அந்த சென்ட் ஜான்ஸ் வெஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தது. பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய ஸ்கூலில். இப்போ போய் பாருங்களேன் அந்த பஸ் ஸ்டாண்டை, ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. அவ்வளோதான். அது ஒரு நிகழ்வு. உதாரணத்துக்கு பஞ்சப்பூர் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அல்லது 150 வருஷம் மாறுதல் அடைகிற வரைக்கும் இனி பஞ்சப்பூர் தான் வந்து மக்களுடைய அதிகப்படியான ஈர்க்கக்கூடிய இடமாக மாறிப்போகும். அப்போ இடங்கள் மாறுது, மனநிலை மாறுது, புதிய புதிய உற்பத்தி பொருட்கள் வருது, மக்களுடைய வாழ்க்கை முறை மாறுது. 90களில் துணி கொஞ்சமாக இருந்துச்சு, எல்லா வீட்லேயும் கையிலேயே துவைச்சி எடுத்தோம். இன்றைக்கி சாதாரண ஒரு குடிசை வீட்டில் கூட வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சோன்னே பெண்கள் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் 5 ட்ரெஸ்ஸு, 6 ட்ரெஸ்ஸு, 10 ட்ரெஸ்ஸு இருக்குது. எல்லாமே மாறிப்போகுது. வாழ்க்கை முறையிலேருந்து உணவு முறையிலேருந்து எல்லாமே மாறிடுது. காலம் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். மாறி வரக்கூடிய சூழலுக்கு எந்த ஒரு சமூகம் தன்னை அப்டேட் செய்து கொள்ளுதோ அந்த சமூகம் மட்டும்தான் காலத்தில் நிற்கும். பாக்கியெல்லாம் அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு போயிடும். அப்போ ஒரு காலத்திலையும் மாறுறது. வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கங்க. 40 விழுக்காடு நிலப்பரப்பை முஸ்லீம் சமூகம் கட்டி ஆண்டது. இந்த பூமி பந்தில் 40%, 40 விழுக்காடு நிலத்தை கட்டி ஆண்ட மாபெரும் சாம்ராஜ்யங்கள். நீங்கள் எங்கேயாவது அந்த மாதிரியான ஒரே ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? பெரும் பெரும் பேரரசுகளை பார்த்துச்சு இந்த பூமி. உமையா கலிஃபா, குலஃபாய ராஷிதீன்கள் காலத்துக்கு பிறகு ஸ்பெயினிலிருந்து, அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து இந்தியாவினுடைய சிந்து பகுதி வரைக்குமான ஒற்றை அரசர், ஒரே ஒரு அமீர், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உமையா காலிஃபட். இவ்வளவு பிரம்மாண்டமாக மேற்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் பறந்து விரிந்த சாம்ராஜ்யங்கள், மெடிட்ரேனியன் சி என்று சொல்லக்கூடிய மத்திய தரைக்கடல் முழுவதையும் கட்டி ஆண்டது. மத்திய தரைக்கடல், செங்கடல், கல்ஃப் ஆஃப் பர்ஷியான்னு சொல்லுவோம், பாரசீக வளைகுடா, இந்திய பெருங்கடல் முடிஞ்சிடுச்சு. 750 முடிஞ்சிருச்சு. பிறகு 750 1258 வருஷம், 500 வருஷம் உலகத்தின் தலை சிறந்த முன்னணி நகரமாக பாக்தாத் மாறிச்சு. அப்பாசிய காலிஃபட். உலகத்தில் அவர்கள் தொடாத ஒரு துறைகளே கிடையாது, அவர்கள் எழுதாத இலக்கியங்களே கிடையாது. உலகின் தலை சிறந்த இலக்கியவாதிகள், கவிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எந்த துறையும் விட்டு வைக்கல. எல்லா நூல்களையும் பாக்தாத்திற்கு கொண்டு வந்து அந்த எல்லா நூல்களையும் அரபு மொழிக்கு மொழியாக்கம் செஞ்சு முஸ்லீம் ஸ்கூலில், மதரசாக்களில் பாடமாக வச்சாங்க. இந்தியாவிலேருந்து தான் போணுச்சு. அப்போ கணித நூல்கள் போணுச்சு, வானியல் நூல்கள் போணுச்சு, சுஷ்ருதாவுடைய மருத்துவ நூல்கள் போணுச்சு.
இது எல்லாத்தையும் அரபு மொழிக்கு மாற்றி மதரசாக்கல்ல பாடமாக மாற்றினாங்க. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, யூக்ளிட்டினுடைய தத்துவ நூல்கள் வந்துச்சு. அது எல்லாத்தையும் மாற்றி அரபு மதரசாக்கல்ல முஸ்லீம்களுக்கு பாடமாக வச்சாங்க. அதிலே படித்து விட்டு வந்த மாணவர்கள் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளாக மாறி போனார்கள். ஜவஹர்லால் நேருனுடைய உலக வரலாறு புத்தகத்தை எடுத்து புரட்டி பாருங்க, வியந்து வியந்து எழுதியிருப்பார். 23 ஆண்டுகளிலே ஒரு சமூகத்துக்கு முகமது என்ற ஒரு மனிதர் பயிற்சி அளித்தார். அடுத்து வந்த 500 ஆண்டுகள் அவர்கள் உலகத்தினுடைய தலைவர்களாக மாறிப்போனது விந்தையிலும் விந்தை. இப்படியே எழுதியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு. 500 ஆண்டுகள் உலகத்தினுடைய தலை சிறந்த நகரங்கள். ஸ்பெயினுடைய கார்டோபாவும். அப்போ யூரோப் எப்படி இருந்துச்சு? அப்போ அமெரிக்காவுக்கு ஐரோப்பியர்கள் போய் கொள்ளையடிக்க போகலை, யூரோப்பில் தான் இருந்தாங்க. யூரோப் எப்படி இருந்துச்சு? குளிக்கவே மாட்டாங்க. குளிக்கிறது எப்படின்னு தெரியாது. ராணி குளிக்கிறதா இருந்தால் போஸ்டர் அடித்து ஒட்டுவாங்க. 3 மாதம் கழித்து ராணி குளிக்க போகுது. இதுதான் அவருடைய வாழ்க்கை முறையாச்சு. ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் சண்டையிட்டு கொண்டு கொஞ்சம் நெஞ்சம் அறிவு உள்ளவங்களும் படிக்கிறதா இருந்தால் நான் பாக்தாதுக்கு போகணுமே, ஈராக்கினுடைய தலைநகருக்கு போகணுமே, இல்லை கார்டோபாக்கு போகணுமே, இப்படி ஏங்கி தவித்த காலங்கள். அது முடிஞ்சு போச்சு. 1258 மங்கோலியர்கள் படையெடுத்து வந்து பாக்தாத் பேரரசை மண்ணோடு மண்ணாக்கினார்கள். தரைமட்டம் ஆக்கிட்டு போயிட்டாங்க. கலீஃபாவை கார்பட்டில் சுற்றி குதிரையை விட்டு ஏறி மிதிக்க விட்டு கொண்டாங்க. ஏன்? இஸ்லாத்திலிருந்து டீவியேட் ஆனாங்க. அறிவும் பொருளும் பெருக பெருக இஸ்லாமிய வாழ்க்கை முறையின் டீவியேட் ஆனதுனால அல்லாஹ்வுடைய உலகத்தினுடைய மையம் என்று சொல்லக்கூடிய துருக்கி உதுமானிய கிலாஃபத் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் முஸ்லிம் உம்மத்துக்கு. 600 வருஷம். 1919-20களில் அதுவும் முதல் உலகப் போரினுடைய முடிவில் துருக்கி சாம்ராஜ்யமும் முடிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த 100 வருஷமாக அங்கே இவ்வளவு வேதனைகள் ஜெருசலத்தில் நடக்குது, பாலஸ்தீனத்தில் நடக்குது. துருக்கி சாம்ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற வரைக்கும் தொடக்கூட முடியலாத. அந்த முதல் உலகப் போரில் தோல்வி அடைஞ்சாங்க. அன்னையிலேருந்து பிரச்சனை. ஐரோப்பா முழுவதும் இருந்த யூதர்களை கொண்டு வந்து குடி வச்சு இன்னை வரைக்கும் பிரச்சனை, கொலை. உலக நாடுகள் எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. கண்ணுக்கு முன்னால் பெண்களும் பிள்ளைகளும் கொல்லப்படுகிறார்கள், துண்டு துண்டு ஆக்கப்படுகிறார்கள். 200 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில். அல்லாஹ் ரசூல் என்று சொல்லக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. கண்ணு முன்னாலேயே உம்மத்தினுடைய ஒரு பகுதி கொலை செய்யப்படுது, வளங்கள் அபகரிக்கப்படுது, ஒன்றும் செய்ய முடியல. இந்தியாவில் டெல்லியை தலைநகராக கொண்டு 651 ஆண்டு கால ஆட்சி. 651 வருஷம் இது என்டையர் இந்தியன் சப்கான்டினென்ட், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், இந்த பக்கம் இலங்கையினுடைய ஒரு பகுதியை சேர்த்து தென்னகம் வரையிலும். அவுரங்கசீப்பை பற்றி சொல்லுவாங்க, ஈஸ் அன் எம்பரர் ஆஃப் இந்தியா ஃப்ரம் கேப் கமோரின் டு காபூல். குமரியிலிருந்து காபூல் வரைக்கும் ஒற்றை அரசர் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர். அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி, முகலாயர்களுடைய ஆட்சியை பற்றி சொல்லும்போது பால் பெய்ரூக் என்ற போலண்டை சேர்ந்த ஒரு வரலாற்று பொருளியலாளர் அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார் பாருங்க. 1750 உலகின் முதன்மையான பொருளாதார வல்லரசு இந்தியா. உலக ஜிடிபிக்கு 26% பங்களிப்பு செஞ்சு உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசு. ஆச்சரியத்தில் சைனா 2வது இடத்துல தான் இருந்துச்சு. யூகே இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து இருக்குது பாருங்க, அது 1.4% தான் இருந்துச்சு. பஞ்ச பரதேசிகளாக வாழ்ந்தவர்கள். முகலாய பேரரசு 1857 முடிவுக்கு வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இந்தியா முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போய் லண்டன் வந்துட்டு பணக்கார நாடாக மாறிடுச்சு, இங்கிலாந்து பணக்கார நாடாயிடுச்சு. அதனால தான் சசி தரூர் திருவனந்தபுரம் எம்பி போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் எடின்பர்க் யூனிவர்சிட்டிலையும் பேசினார். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டார். யாரை பார்த்து? ஆக்ஸ்போர்ட் பேராசிரியர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, மாணவர்களை பார்த்து கேட்டார். ஒரு சாரி கூட சொல்ல மாட்டீங்களா? 44 ட்ரில்லியன் பவுண்ட்ஸை கொள்ளையடிச்சு கொண்டு வந்தீங்களே. திப்பு சுல்தான் அரண்மனையில் இருந்த அவ்வளவு சொத்துக்களையும் கூட்டி தொடச்சி கப்பலில் ஏற்றி கொண்டுட்டு வந்தீங்களே. சிராஜித் தௌலானுடைய அரண்மனையில் இருந்த அவ்வளவு சொத்துக்கள் பெங்கால் முழுக்க கொள்ளையடிச்சு, ஒரு தானியத்தை கூட விடாமல் கொள்ளையடிச்சு கப்பல் கப்பலாக கல்கத்தா துறைமுகத்தில் ஏற்றி லண்டனில் கொண்டு போய் சேர்த்து மக்களையெல்லாம் பசி பஞ்சத்தில் சாக விட்டீங்களே, மன்னிப்பு கேட்க மாட்டீங்களான்னு கேட்டார். அவருடைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். சசி தரூர் எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் பேசினது, ஆக்ஸ்போர்டில் பேசினது, எல்லாமே மாறிடுது. உலகை கட்டி ஆண்ட சமூகம் இன்றைக்கு ஏறக்குறைய
அந்த ஓஐசின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில்னு ஒரு இது இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து, இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கவுன்சில் இருக்குது. அதில் 57 நாடுகள் அங்கம் வகிக்குது. 52 நாடுகள் அதில் எல்லாம் இந்த 2ஆம் உலகப்போர், முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட குட்டி 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 நாடுகள். இப்படி எல்லாம் உடஞ்சி 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 இன்னைக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல், காசு இருக்குது சில நாடுகள்கிட்ட, ஆனால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்? அறிவில்லாமல் வந்த பொருளாதாரம். இங்கே தான் முக்கியமாக கவனிக்கணும். பணம் வரும், வேறு வேறு எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் அறிவாற்றலுடன் கூடிய பொருளாதாரம் மட்டும்தான் நிலையான பொருளாதாரம். அடுத்தடுத்த காலத்துக்கு அப்டேட் பண்ணிகிட்டே போக வைக்கும். அரபு நாடுகள் 6 அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் எப்படி? எந்த முயற்சியும் இல்லை, எந்த கல்வியறிவும் இல்லை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த நாலேஜும் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்து மண்ணை தோண்டுனா பீரிட்டு இருந்துச்சு, எண்ணெய் வளம் வந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் பியூரிஃபை பண்ணி கொடுத்து கோல்டாக கொடுத்தான், வசதி வந்துடுச்சு. இதனால தான் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் எந்த விதமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் இல்லாமல் இருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 3.5 கோடி குழந்தைகள் முஸ்லீம் நாடுகள் அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J. மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 989 3.5 கோடி குழந்தைகள் பள்ளியிலிருந்து அகற்றப்பட்டு கடந்த 10 வருஷமா உலகம் முழுவதும் அகதிகளாக, அனாதைகளாக, அகதிகளாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 3.5 கோடி குழந்தைகள். இதுதான் நம்முடைய நிலைமை. வட இந்தியாவை நீங்க எடுத்துக்கங்க. இந்த நாட்டினுடைய குடிமகன் தானாங்கிற சிந்தனையே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு, முஸ்லிம்களுக்கு இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு அச்சப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாழ்றதை ஒவ்வொரு நாளும் அவங்க மூச்சு விடுறது, வாழ்றதே அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனையான நிலைமையாக மாறி போயிருக்கிறது. இந்த ஒரு 10 வருஷமா இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு வெறுப்புகள் எங்கே இருந்தாலும் பாங் சொல்ல முடியலை, தொழ முடியலை, எல்லாவற்றுக்கும் முஸ்லீம்கள் எதிரிகளாக அங்கே முன்வைக்கக்கூடிய ஒரு மோசமான பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்மளுடைய பொறுப்புகள் என்ன. இந்த 1400 வருஷத்தில் ஒரு கழுகு பார்வை தான் நான் சொன்னது. அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் நடந்தது என்ன? எப்போதெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய அந்த கல்வி முறையில் முஸ்லீம் சமூகம் பிடிமானத்தோடு இருந்ததோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்திருந்தான். இதுதான் இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. அதிலிருந்து டீவியேட் ஆகும்போது அந்த அதிகாரம் பிடுங்கப்பட்டு ஐரோப்பியர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1400 வருஷ வரலாறு அதுதான். அல்லாஹ் எதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய சொல்கின்றானோ, எப்படியெல்லாம் உங்களை திறன்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும். திறன்படுத்தணும், தயார் நிலையில், எனி டைம் தயார் நிலையில் இருக்கணும். உலகத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கணும். வண்டியை டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவர்ஸாக இருக்கணும். வண்டிக்கு பின்னால் ஏறிக்கொள்ளக்கூடியவங்க அல்ல. நீ தான் உலகத்தை வழி நடத்தணும். எல்லா துறைகளும் நீ தான் முன்னிலை வகிக்கணும். நீ எப்படி எந்த நேரமும் ஆற்றல் பெற்றவர்களாக தயார் நிலையில் வைத்திருங்கள். அதை வச்சிருந்த காலமெல்லாம் அல்லாஹ் பரிசளிச்சா. இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்வதற்கு முஸ்லிம்கள் அந்த தகுதியோடு வரலன்னா அல்லாஹ் பரிசளிப்பானா?
யாருடைய தகுதி உயர்கிறதோ அவர்களுக்கு எல்லா ஆற்றலும் வந்து சேரும், அதிகாரமும் வந்து சேரும். தகுதிப்படுத்தணும். முதல்ல ஒரு குடும்பத்தில் மாற்றம் ஏற்படணும். எப்போ பார்த்தாலும் பொருளாதார நெருக்கடியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. வர்ற காசு பத்தலை, செலவுக்கு சாப்பாட்டுக்கே பத்தலை, வைத்தியத்துக்கும் அதுக்குமா செலவாகிக்கிட்டே இருக்குது. நல்லது கெட்டதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது, பிள்ளையை படிக்க வைக்க வேண்டியிருக்குது. ஒன்றுமே செய்யல, வீட்டில் ஒரு பெண் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன சொல்யூஷன்? சம்பாதிக்கிறது பத்தலை, இதுக்கு என்ன சொல்யூஷன்? அந்த வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளை தயார்படுத்தினா, திறன்படுத்தினா அடுத்து 10 வருஷத்தில் மாறிடும். ஆனால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல. தாயும் தந்தையும் கூர்மையாக அக்கறை செலுத்தி பிள்ளைகளை திறன்படுத்தினால் பிள்ளைகள் தான் செல்வங்கள். அதனால குழந்தை செல்வம்னு சொல்கிறோம். அந்த செல்வத்தையே வேணாம், ஒன்று போதும் நிறுத்துறமே, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க. 1 போதும் 2 போதும் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ ஸ்டாலின் புலம்புறாரு. போகிற மீட்டிங்கில் எல்லாத்துலேயும் பேசுகிறாரு, மக்களே அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் எம்பி தொகுதி குறையுதுன்னு ஒன்றையும் குறையத்தான் செய்யும். இந்தியாவிலேயே 1.4% தான் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது குறைவான குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில். முதியோர்கள் எண்ணிக்கையில் முதன்மை இடத்துல இருக்குது. கேரளாவை முந்தி தமிழ்நாடு முதன்மை இடத்துல இருக்குது முதியோர்கள் எண்ணிக்கையில். அதுக்கு அப்பட்டமான வெளிப்பாடு என்ன? எவ்வளவு வட இந்தியர்கள் தொழிலாளர்கள் வந்தாலும் இங்கே தேவை இருக்குது பாருங்க, அதான் அடையாளம். வட இந்திய தொழிலாளர்கள் இல்லாமல் இன்னைக்கு எந்த ஹோட்டலும் இயங்காது. விவசாயம், தஞ்சை மாவட்டம் போய் பாருங்க, விவசாயிகள் அவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்க, எதுவுமே இயங்காது. ஒர்க் ஃபோர்ஸ் என்னாச்சு? இல்லாமல் போயிடுச்சு. சந்திரபாபு நாயுடு கதறாரு. அதே மாதிரி தெலுங்கானாவுடைய முதல்வர் அவர் இருக்கிறார், அவர் கதறாரு. எல்லாம் அதிகமான குழந்தைகள். பாலிசி மேக்கர்ஸ், பிரதம அமைச்சருக்கு மோடிக்கு யார் ஆலோசனை சொல்வார்களோ அவர்களுடைய ஆய்வறிக்கைகள் எல்லாம் யூடியூப்ல இருக்குது, நெட்ல இருக்குது, படிச்சு பாருங்க. எல்லோரும் சொல்றாரு மடத்தனமான ஒரு முடிவு கடந்த 30-40 ஆண்டுகளிலே நாம் செய்தது இந்த பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக விக்ரஸான வேலைகள் செஞ்சது. ஜப்பான் போயிடுச்சு, நார்வே போயிடுச்சு, கொரியா போயிடுச்சு. யாரும் இல்லை, வீட்டுக்கு 2 வயசானவங்க எந்திரிக்க முடியாமல் கிடக்குறாங்க. அதுக்காக என்ன பண்ணு, ஜப்பான் அதிகப்படியாக ரோபோவில், ஹியூமனைட் ரோபோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரோபோ தான் அந்த வயசானவங்களை பாதுகாக்குது. டெய்லி குளிக்க வைக்குது, குளிச்சு முடிச்சோடனே தூக்கி கொண்டு போய் அப்படியே பெட்டில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, சமைக்குது, அதான் சமைக்குது, சாப்பாடு கொடுக்குது, பாட்டு பாடி தூங்க வைக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. அதை விரும்புகிறான், அப்படி அட்டாச் ஆகிட்டான். அட்டாச் ஆகினா இளம் பெண்களும் அந்த மாதிரி அட்டாச் ஆகிடுறாங்க, ஆண்களும் பெண்களும். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து குடும்பம் நடத்துறது பெரிய தொல்லையாக இருக்குது. நம்ம எது சொன்னாலும், நம்ம வடக்குன்னு சொன்னால் அவள் தெற்குன்னு சொல்கிறான், எல்லாத்துக்கும் முரண்பட்டுக்கிட்டே இருக்கிற, சண்டைக்கு வர்றான். அப்போ ஒரு ரோபோ வாங்கி வச்சுப்போம், நம்ம எது சொன்னாலும் அது மறுத்து பேசாது, நமக்கு ஏற்ற மாதிரி பேசும். ஒரு பெண் ரோபோவை உருவாக்கி ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு ஆண் ரோபோ உருவாக்கி ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஜப்பானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஹியூமனைட் ரோபோட்ஸில் போகுது. அதே மாதிரி அந்த நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு பாருங்க, நார்வே, நெதர்லாண்டு, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இல்லை. உழைக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இல்லாமல் போச்சு. இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அதனால தான் ஜெர்மனியில் அடுத்து 10 வருஷத்தில் 30 லட்சம் பேர்த்துக்கு அவங்க குடியுரிமை கொடுக்குறாங்க. ஸ்கில்டாக யார் இருக்கிறாங்களோ, டெக்னீஷியன்ஸ் யார் இருக்கிறாங்களோ, சயின்ஸ் அண்ட் ஸ்டெம்னு சொல்லுவாங்க பாருங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். அந்த ஸ்டெம்மில் யார் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவனுக்கு சிட்டிசன்ஷிப் ஜெர்மனியில். காரணம் என்ன? எல்லா லேபையும் கட்டி வச்சாச்சு, இண்டஸ்ட்ரி வச்சாச்சு, ஆள் இல்லை. 30 லட்சம் பேர் தேவை அடுத்து 10 வருஷத்துக்கு யூரோப் ஃபுல்லாக. இந்த டீபாப்புலேஷன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கு பாருங்க. அது நம்மளை விட்டு வச்சுச்சா? எங்கள் வாப்பாங்க, நாங்கள் 7 பிள்ளைங்க, எனக்கு 2 பிள்ளை. இப்போ குழந்தை பெற்றுக்கிறதே சிரமமாக இருக்குது. அடுத்த ஜெனரேஷனுக்கு அதிகமாக குழந்தை பெற்றுக்கணும் போய் பார்த்தா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய தலைமுறை உருவாகி வந்திருக்குது. இந்த மாதிரியான சூழலில் இதை தாண்டிய நெருக்கடி, சமூக அரசியல் நெருக்கடி முஸ்லீம் சமூகத்துக்கு, இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு, வேறு எந்த சமூகத்துக்கும் கிடையாது. வேறு எந்த சமூகத்துக்காவது வாழ்வுரிமை ரீதியான பிரச்சனைகள் இருக்குதான்னு பாருங்கள். இவ்வளவு பிரச்சனைகள் உலகத்தில் இருக்குது. உலகத்தை கட்டி ஆண்ட சமூகம், 650 வருஷம் இந்தியாவை ஆட்சி செஞ்ச சமூகம், அதனுடைய அடையாளங்கள் இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குது.
அந்த மரபுகள் இருக்குது, ஆட்சி செய்த மரபுகள் இருக்குது, பாரம்பரியம் இருக்குது. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய ஆட்சியில தான் நீதி கிடைத்தது, இலகுவாக செலவில்லாமல் கிடைத்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற 2 நீதிபதிகள். இன்றைக்கு அப்படி அல்ல. இவ்வளவும் இருந்தும் இன்னும் எந்த ஆற்றலும் இல்லாமல் இருக்கிறோம். இந்தியாவில் முஸ்லிம் சமூகத்திலிருந்து யாராவது ஒரு சமூக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார வல்லமையோடு இருக்கிறாங்களான்னு பாருங்க. பொருளாதார ஆற்றல் இருக்குதான்னு பாருங்க. ஒரு அம்பானி இருக்கிறாங்களான்னு பாருங்க. அந்த தொழில் முறைகள் அதெல்லாம் நம்ம போக தேவையில்லை. அந்த எக்கனாமிக்கல் பவர் இருக்குது பாருங்க, பொருளாதார பவர் இருக்குது பாருங்க, ஃபினான்ஷியல் பவர் இருக்குது பாருங்க, அது இருக்குதான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்குதான்னு பாருங்க. தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திருமங்கலத்திலிருந்து ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 10-15 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார். பாலிடிக்ஸ்ல மாற்றம். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் சொல்ல. பொருளாதார ஆற்றல் இன்றைய காலத்தில் இந்த முதலாளித்துவ கட்டமைப்பில் பொருளாதார ஆற்றல் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தும். கவர்மெண்ட் பாலிசியில் மாற்றத்தை கொண்டுட்டு வரும், லெஜிஸ்லேஷனில் மாற்றத்தை கொண்டுட்டு வரும், லீகல் பாலிசியில் மாற்றத்தை கொண்டுட்டு வரும், சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ எல்லாத்துலேயும் மாற்றத்தை கொண்டுட்டு வரும். யார் இருக்கிறா? முந்தைய தலைமுறையில் இருந்துச்சு. பிஎஸ்சி வாப்பா இருந்தாங்க. கீழக்கரையில் தோப்பில் தென்னந்தோப்பில் உட்காந்துக்கிட்டே ராஜீவ்காந்தியை தென்னந்தோப்புக்கு கூட்டிகிட்டு வந்து இளநீ பறித்து கொடுத்தாங்க. முந்தைய தலைமுறையுடைய ஆற்றல் பாருங்க. கீழக்கரையில் உட்காந்துட்டு இந்திரா காந்திகிட்டே ராஜீவ்காந்திகிட்டே பேசக்கூடிய ஆற்றல். எம்ஜிஆர் பாலிசியில், எம்ஜிஆருடைய அரசில் பாலிசி மேக்கிங் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு. அதனால தான் எம்ஜிஆர் சிரித்து வாழ வேண்டும் படத்தில் ஒன்றே செய்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானான்னு சொல்லி பாட்டு பாடினார். காப்பாற்றி விட்டதே பிஎஸ்சி வாப்பா தானே. அந்த மாதிரி பொருளாதார ஆற்றல் இருக்குதா? இல்லை. சரி, அறிவாற்றல் இருக்குதா? ஆராய்ச்சி ஆற்றல் இருக்குதா? அப்துல் கலாமை தனியாக வச்சிருங்க. அது அல்லாமல் இந்தியாவினுடைய மிக முக்கியமான சில இஷ்யூஸுக்கு வழிகாட்டிய முஸ்லிம் ஆராய்ச்சியாளர்கள் டக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? யாராவது தடுத்தாங்களா? நீங்கள் அப்படிலாம் ஆராய்ச்சியாளர்களாக போகக்கூடாது, இதையெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது, இந்தியாவினுடைய பிரச்சனைகள் எதையும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய சொல்யூஷன் சொல்லக்கூடாது, யாராவது தடுத்தாங்களா? மற்ற சமூகத்துக்காவது கல்வி மறுக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது, அதெல்லாம் நடந்திருக்குது. எந்த தடையும் இல்லை முஸ்லிம் சமூகத்துக்கு. ஆராய்ச்சி செய்யுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கன்னு சொல்லி அல் குர்ஆன் தள்ளுது முஸ்லிம்களை. என்னுடைய படைப்புகளிலே கவனம் செலுத்துங்கள், நான் படைத்து வைத்திருக்கக்கூடிய அற்புதத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். இல்லை, எஜுகேஷன் இட்ஸ் ஒன்லி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். கல்வி என்பது வேலை வாய்ப்புக்கானது, பொருளீட்டுவதற்கானது. மற்ற சமூகத்தில் ஏற்பட்ட அதே சிந்தனை முஸ்லிம் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கு பாருங்க. கலாச்சார தாக்கம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. குழந்தைகளை செல்வம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நம்மளும் குறைவாக குழந்தை பெற்றுக்கிறது இடத்துக்கு வந்துட்டோம். என்னவாப்பா பண்ணுறது? மேய்க்க முடியலை, பிள்ளைகளை வளர்க்க முடியலை, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, பணங்காசில் சிக்கலாக இருக்கும், அதுக்கு மேலே உடம்புல தெம்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. சரி, ஆராய்ச்சி கல்விக்கு போனோம். இல்லை, சம்பாதிச்சா போதும், 21 வயசு ஆகிடுச்சு, ஒரு டிகிரி முடிச்சுட்டான், எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் சேர்ந்து ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கினான்னா போதும். அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு டிகிரி, ஒரு இன்ஜினியரிங் முடித்த உடனேயும் டக்குன்னு பார்க்குறான், ஃபீல்டில் யார் இருக்கா? டிசிஎஸ்காரன் நிற்கிறான், காக்னிசன்ட்டுக்காரன் நிற்கிறான், இன்ஃபோசிஸ்காரன் நிற்கிறான். எவ்வளோ தருவான்? ஏசி ரூமில் நல்லா ஜாலியாக கால் பண்ணி ஒரு 50,000 ரூபா தருவான். வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா தருவான். அது கல்வி? அது கல்வி அல்ல. கல்வி வேற, பிழைப்பு வேற. நல்லா கவனிச்சுங்க, கல்வி வேற, பிழைப்பு வேற. இன்னைக்கு உள்ள சூழலை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அதுக்காண்டி எல்லாராலையும் ஆராய்ச்சியாளராக போயிட முடியும் அப்படிங்கிறது அல்ல கதை. ஆனால் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிச்சிருக்கணும். ஒரு ஸ்காலர், ஒரு ரிசர்ச் ஸ்காலர், ஒரு சயின்டிஸ்ட் சுத்தி முத்தி பார்த்து கடைசியில் ஒரு சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் இருந்தார். அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அவரை பிடிச்சி பாலிசி மேக்கிங்கில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. நீங்கள் தான் விவசாயம் சம்பந்தமாக, உணவு உற்பத்தி சம்பந்தமாக இந்த அரசுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டணும். இப்போ பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் சாயில் சயின்டிஸ்ட், பிளானிங் கமிஷனில் இருக்கிறார். வேற யார் இருக்கிறா சொல்லுங்க? ஏன் உருவாகி வரல? அப்போ அறிவாற்றலும் குறைவாக இருக்குது, ஆராய்ச்சி திறனும் குறைவாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது.
இப்போ நம்ம பிள்ளைகளை என்ன செய்கிறது, படித்தவர் இனி கவலைப்படுறது 40 வயசு 50 வயசில் கவலைப்பட்டு புண்ணியம் இல்லை, பெற்றோர்கள் கவலைப்பட்டு புண்ணியம் இல்லை. வீடுகளிலே வளரக்கூடிய பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தினோம்னா அடுத்து 10 வருஷத்தில் மாற்றத்தை கொண்டுட்டு வந்துட முடியும். இதே ஊர்லேருந்து மஹல்லாலேருந்து அடுத்து 10 வருஷத்தில் மாற்றத்தை கொண்டுட்டு வந்துட முடியும். ஆனால் கூர்மையான கவனம் தேவை, தியாகம் தேவை, அர்ப்பணிப்பு தேவை. அப்போ தான் நிலை மாறும். ஆற்றல் படி எந்த அளவுக்கு நீங்கள் ஆற்றல் படுத்துகின்றீர்களோ சமூகத்தினுடைய நிலை மாறிடும், குடும்பத்தினுடைய நிலை மாறும், சமூகத்தினுடைய நிலை மாறிடும். ஆற்றல் இல்லாமல் இருந்தோம், பொருளாற்றல் அறிவாற்றல், இந்த 2 ஆற்றலும் பொலிட்டிக்கல் ஆற்றலை கொண்டுட்டு வரும், ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் ஆற்றலை கொண்டுட்டு வரும். இந்த 2 இல்லைன்னா பொலிட்டிக்கலாகவும் நம்மளால் சக்ஸஸ் கொடுக்க முடியாது. அடிப்படையில் இன்றைய உலகத்தில் என்னென்னா பொருளாதார வல்லமை, அறிவு வல்லமை, பொருளாதார வல்லமை, இந்த 2ம். இப்போ இந்த 2ஐயும் அடைகிறது எப்படி? 21 வயசில் அவன் படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டிகிரி முடிக்கிறான், இன்ஜினியரிங் முடிக்கிறான், இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிக்கிறான், அவன் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு போனான்னா அதோட சீல் ஆகிடும், அவனது முடிஞ்சு போச்சு. குரோத்துங்கிறதே இருக்காது, வளர்ச்சிங்கிறதே இருக்காது. எங்கே உங்கள்கிட்ட அகாடமிக் டெவலப்மெண்ட் இருக்குதோ, கல்வி ரீதியாக வளர்த்தெடுத்து கொண்டே இருக்கிறீர்களோ, உங்களுடைய பொருளாதார நிலையும் மாறும், சமூக நிலையும் மாறும். 26 வயசு வரைக்கும் ஆண் பிள்ளைகளை ஸ்கூலு காலேஜை விட்டு நிறுத்திடக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. 10 வருஷத்தில் மாற்றத்தை கொண்டுட்டு வந்துடலாம். ஒரு 5 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா போதும். 21 வயசில் வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக தரவங்க, அதை தாண்டி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் பொறுத்து இருந்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணிங்கன்னா, அகாடமிக்கலாக ட்ராவல் பண்ணிங்கன்னா, சரியான இலக்கை நோக்கி மாஸ்டர் டிகிரி முடித்து ரிசர்ச்சில் போனீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நீங்கள் படிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே வருஷத்துக்கு 5 கோடி 50 கோடி தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுதான் பவர். 5 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா போதும், ஆம்பளை பிள்ளைய பெரும் மாற்றம். ஒரு தலைமுறை உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த தலைமுறையும் பின்னுக்கு போகாது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்து ஒரே ஒரு ரிசர்ச் ஒரு ஸ்காலர் உருவாகி வந்துடுறார், 26 வயசு வரைக்கும் படித்தார், PhD முடித்தார், டாப் கம்பெனிஸில் அல்லது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் உருவானா அவர் சந்ததிகளில் யாரும் பின்னுக்கு போக மாட்டாங்க, குடிசை வீட்டுக்கு போக மாட்டாங்க, பிரியாணி கடை வைக்க மாட்டாங்க, கோழி கடை வைக்க மாட்டாங்க. நிலை மாறிடும். ஒரு 10 பேர் இந்த ஏரியாவிலேருந்து அடுத்து 10 வருஷத்தில் உருவாகி வந்தால் முடிஞ்சு போச்சு. அந்த 10 பேரை பார்த்து அடுத்த ஜெனரேஷன் உருவாகி வர ஆரம்பிச்சிடும், மாறிடும். அந்த 10 பேர்த்தை உருவாக்குறது தான் சிக்கல். அதுக்கு இன்றைய தலைமுறை ஜமாத்தார்கள், இந்த சமூகத்தினுடைய முன்னவர்கள் போராடணும், அர்ப்பணிப்பு செய்யணும், தியாகம் பண்ணணும், லிஃப்ட் பண்ணி விடணும். முதல்ல மென்டலாக டியூன் பண்ணணும். எப்படி டியூன் பண்ணுறது? 2 குணங்கள் தேவை. அந்த 2 குணங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்கள் பிள்ளைகள்கிட்ட மந்திரத்தை சொல்கிற மாதிரி, மந்திரம் மீன்ஸ் அல்லாவுடைய வாக்கு, அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். 2 குணத்தை வளர்த்தெடுத்தீங்கன்னா போதும், ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும். ஆண் பிள்ளையினுடைய கல்வி காலத்தை 26 வயசு வரைக்கும், நீ PhD வரைக்கும் நீ என்ன வேணாலும் படி, சரியானதை படி, பயனுள்ளதை படி. பயனற்றது சில குப்பைகள் படிப்புன்னு இருக்குது, அதையெல்லாம் தூக்கி போடு. சரி, எல்லாத்தையும் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பயனுள்ளதை படி, 26 வயசு வரைக்கும் படி. பெண் பிள்ளை ஒரு டிகிரி முடிச்சதோட திருமணமாயி நீ படி அப்படின்னு சொல்லணும். பெண் பிள்ளைகள்கிட்ட தான் சிக்கல் இருக்குது கல்வியை நம்ம கொண்டுட்டு போகிறதுல. என்ன காரணம்? இன்றைக்கி எல்லாம் படிக்க ஆரம்பித்து, பெண் பிள்ளைகளும் படிக்க ஆரம்பித்து, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய திருமண வயது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. எல்லா சமூகத்திலும் ஏற்பட்டுருச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த சமூகத்தை பார்த்து, நாடார் சமூகத்தை பார்த்தாலும் சரி, வன்னியர் சமூகத்தை பார்த்தாலும் சரி, வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை, உடையார் சமூகத்தை, யாரை பார்த்தாலும் சரி, பெண்ணுக்கு திருமண வரன் தேடக்கூடிய வயசே 28, 29, 30. என்னாச்சு? ஃபேமிலிஸ்ங்கிற ஸ்ட்ரக்சரே டெமாலிஷ் ஆகுது. படிச்சுட்டாங்க, பொருளாதார வளம் இருக்குது, சுயச்சார்பு இருக்குது, குடும்பம் இல்லை. அதனால் பெண்களுக்கு என்ன பிரச்சனை? 30, 35 வயசில் மன ரீதியான பிரச்சனைகள், தனிமைங்கிற அந்த பிரச்சனை, ஏகப்பட்ட உளவியல் கோளாறு, திருமணம் தள்ளி போகிறான். ஆணுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, 26 வயசு 27 வயசு அவனுக்கு பெருசாக பாதிச்சிடாது. 21 வயசுக்கு மேலே பெண்ணுக்கு திருமணம் தள்ளி போணுச்சுன்னா உடலாலும் உள்ளத்தாலும் பாதிப்பு ஏற்பட்டுரும். அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான பேராற்றல் இருக்குது பாருங்க, மகப்பேறு என்ற ஆற்றல், அதனுடைய தன்மை சுருங்கிரும். 20 வயசுக்கு முன்னால் 200% ஃபர்டிலிட்டி ரேஷியோ, 21 தாண்டிடுச்சுன்னா 50% குறைஞ்சிருது. வாழ்க்கைக்குத்தான் கல்வி, கல்விக்காக வாழ்க்கையினுடைய காலத்தை தள்ளி போடுறதுக்கு பாருங்க, அது பெரிய குற்றம். அது குழந்தை பெற்றெடுத்தல்ல பிரச்சனை. குழந்தைகள் பிறக்கின்ற போதே பிரச்சனையான குழந்தைகளாக பிறக்கிறது.
இந்த மாதிரி பெரிய சிக்கல் ஏற்படும். அதனால் ஆனால் பெண் படிக்கணும், சுயசார்போடு இருக்கணும், ஆண்கள்கிட்ட மாற்றம் வரணும். திருமணத்துக்கு பிறகும் பெண்ணை படிக்க வச்சு எடுக்கணும். ஏன் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வேலைக்கு அனுப்புகிறோம் இல்லை, அது வேற விஷயம். அடுத்த தலைமுறையை உருவாக்கி எடுக்கிறதா இருந்தால் பெண் கட்டாயம் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கி எடுக்க முடியும். இந்த இலக்கோடு 2 விஷயங்கள், 2 குணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டா போதும், மாற்றம் ஏற்பட்டுரும். ஒன்று, லெகசி என்ற அந்த வார்த்தையை பிடிச்சிக்குங்க. இந்த வார்த்தையை வந்துட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன லெகசி? சுவடு, தடம், சுவடு. இன்னார் வாழ்ந்தார், இன்னென்ன சேவைகளை செய்து அவருடைய அறிவாற்றலின் மூலமாக இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறார். அவருக்கு கிடைத்த பொருளாற்றலின் மூலமாக இவ்வளவு அர்ப்பணிப்பு, தியாகியாகவே வள்ளலாகவே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். எவ்வளவு வள்ளல்கள் நமக்கு கண்ணு முன்னால் இருக்குது முஸ்லீம் சமுதாயத்திலேயே. இல்லைன்னா இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் இந்த அளவுக்காவது படித்து வந்திருக்குமா? 11 காலேஜை கட்டி போட்டிருக்கிறாங்களே, சென்னையிலேருந்து, இந்த பக்கம் நார்கோயிலேருந்து, இந்த பக்கம் தேனி உத்தமபாளையத்திலேருந்து, விஷாரத்திலேருந்து 11 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. உங்கள் பையன் படிக்கிறதுக்கு காசு இல்லை, மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா அவர் அறியாமையில் சொல்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் சென்னையில் படிக்கலாம், அதிராம்பட்டினத்தில் படிக்கலாம், இல்லைன்னா திருச்சியில் படிக்கலாம், இளையாங்குடியில் படிக்கலாம், பாளையங்கோட்டையில் படிக்கலாம், மதுரையில் படிக்கலாம், உத்தமபாளையத்தில் படிக்கலாம், விஷாரத்தில் படிக்கலாம். 11 காலேஜ். அடுத்த தலைமுறை படிக்கணும். இது எதன் மூலமாக சாத்தியப்பட்டுச்சு? வள்ளல் தன்மை, வாழ்ந்ததற்கான சுவடை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மாதிரி அத்தா வாப்பா நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும்னு சொல்லி உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இதை 2 வகை, இந்த ஆண் பிள்ளை ஒரு வகையாக ரிசீவ் பண்ணும், பெண் பிள்ளை ஒரு வகையாக ரிசீவ் பண்ணும். அந்த ரிசீவிங்லேயே வித்தியாசம் இருக்குது. ஆண் பிள்ளைக்கு அந்த நிமிஷமே அவன் ஜுவ்வுன்னு பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு வருவான். அத்தா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும், அதுக்கு நான் என்னத்தான் செய்யணும்னு கேட்கும் அந்த பிள்ளை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஞ்சு மனசில் நீங்கள் விதைச்சிங்கன்னா போதும். உன்னுடைய கல்வி காலத்தை 26 வயசு வரைக்கும் தள்ளிப்போ. அந்த எதையெல்லாம் உன்னை ஆராய்ச்சி செய்ய சொல்லியிருக்கிறானோ, உன்னை படைத்த ரப்பு, அந்த ரப்பு உனக்கு எதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை நீ ஆராய்ச்சி செய். வேற ஒன்றும் செய்ய வேணாம். இந்த உயிர்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான், நீ ஆராய்ச்சி செஞ்சிப்பார். தாயினுடைய கருவறையில் எப்படி பிள்ளை வளருதுன்னு அல்லாஹ் சொல்லித்தரான். படிப்படியான ஸ்டெப்ஸ் அது எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு சொல்ல, அதை ஆராய்ச்சி செய்ய சொல்கிறான். அதை நீ ஆராய்ச்சி செய். இந்த மேகங்கள் எப்படி அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது, மெட்ரோலஜிக்கல் ரிசர்ச் இருக்குது பாருங்க. சூழ் கொண்ட மேகங்கள் எப்படி அந்தரத்தில் தொங்குது, அப்படி நீர் கோர்த்து அது எப்படி அப்படியே மூவாய் வருது, அதை ஆராய்ச்சி செய்யுங்கிறான். சில நேரங்களில் அந்த மேகத்துக்குள்ள மீன் எப்படி வளருதுன்னு பார், மீன் மழை பெய்யுது பாருங்க, அந்த ஆராய்ச்சி செய்ய சொல்றான். காற்று எப்படி பருவ காற்று சுழன்று சுழன்று அடிக்குது, அதை ஆராய்ச்சி செய். இந்த நட்சத்திரங்களுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத ஆராய்ச்சி செய். நட்சத்திரங்களுடைய டிராவல் இருக்கு பாருங்க, அது போக்குக்கு ஏற்றவாறு கடல்ல மாற்றம் ஏற்படுது பாருங்க, அது எப்படிங்கிறத நீ ஆராய்ச்சி செய். கருவறையில் இருக்கக்கூடிய பிள்ளை தாயை எப்படி காப்பாத்துதுன்னு ஆராய்ச்சி செய். ஸ்டெம் செல் இருக்குது பாருங்க, ஸ்டெம் செல், அதான் அந்த தொப்புள் கொடியிலேருந்து எடுக்கக்கூடிய செல்லிலேயே ராஜத்தேனி, தேனியிலேயே ராஜத்தேனின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஸ்டெம் செல். உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 989. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் கிருஷ்ண
தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. ரிசர்ச் தான் இப்போ அந்த ராஜ அணுக்கள் இருக்குது பாருங்க, அதை வச்சு தான் செயலிழந்து போன கிட்னியை செயல்பட வைக்கிறாங்க, லிவரை வளர்த்தெடுக்கிறாங்க. எல்லாத்தையும் மிரக்கல் மெடிக்கல் அற்புதமான ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தடை இருக்குது? பயோமெடிக்கல் சயின்ஸ் படிங்க, 5 வருஷம் படிங்க, நியூரோ சயின்ஸில் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுதான் அந்த மூளை எப்படி படைச்சிருக்கிறான். மூளையில் உள்ள நரம்புகள் போன்றவே 40,000 நரம்புகளை இதயத்தில் படைச்சிருக்கிறான. மூளையும் சிந்திக்குது, இதயமும் சிந்திக்குது. இதயம் மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, மூளை இதயத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. உணவு உண்ணக்கூடிய உணவிலிருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் மூளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அற்புதத்தில் அற்புதம். இதான படிப்பு, இதுதான் கல்வி. என்ன அழகா, எவ்வளவு அது ஹாலிக்குங்கிறான் பாரு, எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பிள்ளையை கூட்டிட்டு அப்படியே அண்ணாந்து பார்க்க சொல்லுங்க. இங்க பாரு, இங்க இருந்து ஒரு 400வது கிலோமீட்டர்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லி ஒரு வீடு தொங்கிக்கிட்டு இருக்குது. பிள்ளைகிட்ட சொல்லுங்க. அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு 5-6 பேர் எப்போதும் இருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சூரியனுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்குது, காஸ்மிக் ரேஸ் இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு இருக்குது, அதனால என்னென்ன பாதிப்பு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அபுதாபிலேருந்து போனார் பாருங்க, சுல்தான் அல் நையாதின்னு ஒருத்தர் போனார் பாருங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. 3 மாதம் அங்கே தங்கியிருந்து ஆராய்ச்சி பண்ணார். சரியா பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்குன்னு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மக்காவுக்கு வருது. மக்கா மதினா ரெண்டையும் ஒரே ஃபோட்டோவில் ஒரே ஃப்ரேமில் ஃபோட்டோ எடுத்துருக்காரு பாருங்க, நெட்டில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சுல்தான் அல் நையாதி எப்படி போனார், என்ன ஆராய்ச்சி பண்ணார் தெரியுமா? அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்கிறானோ அந்த கருத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணார். விண்வெளிக்கு செல்லக்கூடிய மனிதர்களுடைய இதயங்கள் ஏன் சுருங்குது, அதில் ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி தான் கல்வி. வேலை வாய்ப்புக்கானதல்ல முஸ்லிம்களுக்கான கல்வி. அதனால தான் நம்ம நிறைய பட்டதாரிகள் உருவாகி வந்திருக்கிறாங்க. ஆனால் சமூக அரசியல் பிரச்சனைகள் தீரலை. ஒரு பிரச்சனைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. CAA NRCக்கு போராட்டம் பண்ணோம், இப்போ வக்ஃபு சொத்துக்கு போராட்டம் பண்ணுறோம். மீட்டிங் போட்டு பேசுகிறோம், அடுத்த நாள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். பட்டதாரிகள் நிறையா உருவாகி வந்திருக்கிறாங்க. சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தீரலை. எப்படி தீரும்? இலக்கு இல்லாமல் படித்தா எப்படி தீரும்? அல்லாஹ் எதை கல்வி என்று சொல்கிறானோ அதில் ஆராய்ச்சி செய்யணும். அதனால் பிள்ளைகளை ஆராய்ச்சி கல்வியை நோக்கி நகர்த்துங்க. ஸ்டெம்னு சொல்கிறாங்க பாருங்கள், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். சின்ன வயசுலேயே அறிவியல் சிந்தனையை ஏற்படுத்துங்க. நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும். உன் அறிவின் மூலமாக, பிறகு உனக்கு கிடைக்கக்கூடிய பொருளின் மூலமாக வாரி வழங்கு. ஒரு வீட்டை கூட நீ குடிசை வீடா உன் கண்ணிலே படக்கூடாது. எல்லா குடிசை வீட்டையும் மாற்று. ரொம்ப சொற்ப காலம்தான் உனக்கு இருக்குது. ஒரு நொடியும் ஒரு நாளையும் நீ மிஸ் பண்ணிடாத. உன்னுடைய வளங்களை தேடு, வாரி கொடுக்கணுங்கிற சிந்தனையோடு வளங்களை தேடு. இந்த பள்ளியை 4 மாடிக்கு கட்டணும்னு நீங்கள் முயற்சி எடு. இந்த பள்ளிக்கு ஒரு 500 ஏக்கர் நிலம் வாங்கணும்னு சொல்லி முயற்சி எடுங்க. பிள்ளைகள்கிட்ட வசியத்து, இதை விட என்ன வசியத்து வேணும்? அந்த பிள்ளை அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எந்த தவறான வேலைக்குமா போதுமான்னு நீங்கள் பாருங்க. கூர்மையான இலக்கை காட்டுறீங்க. போதைப் பொருளுக்கு போகாது. சும்மா ரோட்டில் உட்காந்துட்டு மூளை முடுக்கில் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காது. ஏன்? இலக்கு துடிச்சு உறங்கவே விடாது. இதை ஸ்கூல் விதைக்காது. நல்லா கவனிங்க, சிலபஸ் விதைக்காது. இது தாய் தந்தை இது போன்ற சோஷியல் ஆர்கனைசேஷனால தான் விதைக்க முடியும். சமூக கவலை உள்ளவர்களால் தான் இதை விதைக்க முடியும். அதனால் அவங்களுக்கு சொல்ல, நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும். நீ நம்ம சொல்கிறோம்ல, உங்கள் அத்தா இருந்தார், உங்கள் பாட்டனார் இருந்தார். நீங்கள் எங்கள் பக்கம் வந்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம் ஒரு 100 ஏக்கர் தென்னந்தோப்பு இருந்துச்சு, தேங்காய் பறித்து வரும், ஒரு மாட்டு வண்டி இந்த மூலையில் வீட்டு வாசலில் நிற்கும், இன்னொரு மாட்டு வண்டி அந்த தோப்பில் நிற்கும், அவ்வளோ நீளத்துக்கு நிற்கும். இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி விவசாயம், மாடு கட்டி இது மாட்டு வண்டியில் ஒரு நெல் அறுத்து வயக்காட்டிலேருந்து களத்துமேட்லேருந்து உங்கள் பாட்டனார் இருந்தார், ஊருக்கு மறைக்க பஞ்சாயத்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் எல்லா ஊரும் கட்டுப்படும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வாப்பாவை பொட்டு வண்டியில் வச்சு கூட்டிக்கிட்டு முக்குளத்தூர் சமூகம் கூட்டிகிட்டு போய் வீடுகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு இடையில பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு 90ஸ்ல 80s 90ஸ்ல. இன்னைக்கு யார் வீட்டுக்கு யார் பஞ்சாயத்து பண்ணுறா? எவ்வளவு பெரிய ஒரு சொத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அங்கே வாழ்ந்ததுக்கான சுவடு ஒரு தெருவுலையும் இருக்குது.
இந்த பகுதி தமிழகம் முழுவதும் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு பள்ளிவாசல், ஒரு அநாத நிலையம் இருக்கும், அல்லது ஒரு ஸ்கூல் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அது யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வள்ளல்கள் கொடுத்தது. பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இல்லைன்னா 1500 ஏக்கர் நிலத்தை அதிராம்பட்டினம் காதர் மீதி அப்பா ஒரே ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருப்பாங்களா? 1000 ஏக்கர் நஞ்சை நிலம். என் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை படிக்கணும். சலாஹியா என்ற அரபு மதரசாக்கு கொடுத்து மார்க்க கல்வியினுடைய நிழல்ல உலகத்தினுடைய கல்வி. 1500 ஏக்கர் நிலம். உத்தமபாளையம் போங்க, கால் வைக்கின்ற இடமெல்லாம் கருத்தராவுத்தர் கொடுத்த இடம். பஸ் ஸ்டாண்டு, மருத்துவமனை, நீதிமன்றம். மேல் விஷாரத்தை போங்க, சி அப்துல் ஹக்கீம் ஆஜியார். இந்தியாவினுடைய மேப் இருக்குது பாருங்க, அதுல கிழக்கு முனையிலிருந்து மேற்கு முனை வரைக்கும் குறுக்க அவர் கொடுக்காத இடங்களே கிடையாது. கோவில்கள், சர்ச்சுகள், அநாத நிலையங்கள் வாரி வழங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய வள்ளல். அதனால தான் அவர் இறந்த அன்னைக்கிண்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தர்ம கொடை முறிந்து போனது தமிழக சட்டமன்றத்தில். எத்தனை வள்ளல்களை சொல்லலாம். அப்படியே சம்பாரிச்சு காரில் அள்ளி டாலர்ஸ் அள்ளி போட்டுட்டு போகிற இடங்களிலெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போனதெல்லாம் கேரளாவில் நிறைய கதை இருக்குது. இன்னைக்கு நடக்குது. அரபுலகத்தில் சம்பாரிச்சுட்டு ஊருக்கு வரும்போது டாலர்ஸ் அள்ளி காரில் பெட்டியில் போட்டு பூட்டிக்கிட்டு போகிற இடம். பள்ளியில் என்ன பிரச்சனை இருக்குது? டாய்லெட் கட்டணுமா, விஸ்தீரணம் பண்ணணுமா, எத்தனை குடிசை வீடு இருக்குது, மாற்றி அமைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க. என்ன பேசுது அந்த இடத்துல? பொருளாதாரம், வாழ்ந்ததற்கான சுவடு. இரண்டாவது பாயிண்ட்டு, அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது என்னென்னா கன்சிஸ்டன்சி என்ற அந்த வார்த்தை. நிலைத்தன்மை பிள்ளைகள்கிட்ட மட்டுமல்ல, பெற்றோர்கள்ட்ட முக்கியமாக வரும். என்ன நிலைத்தன்மை? காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அதை வாழ்க்கையாக மாற்றி விடணும், நிரந்தரமாக்கி விடணும், நிலையாக்கி விடணும். இரவில் 10 மணிக்கு தூங்குறத நிலையாக்கி விடணும், கன்சிஸ்டன்சி. காலையில் 6 மணிக்கு கடை திறக்கிறத நிலையானதாக்கணும். சயின்ஸ் ரிசர்ச்சை நிலையானதாக்கணும், முயற்சிகளை நிலையானதாக்கணும். ஒரு நேரத்தில் செஞ்சோம் அப்புறம் போட அப்படின்னு தூக்கி போட்டு போகிறோம் பாருங்க, இது வெற்றியை தராது. எந்த விஷயமா இருந்தாலும் மூமீன்களுடைய குணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அதான் மூமீன்களுடைய குணம். ஒரு ட்ரஸ்ட் இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க வருஷம். இப்போ முந்தா நாள் திருச்சியில் வந்துட்டு உங்கள் நண்பன் அறக்கட்டளை அந்த கொரோனா காலத்திலிருந்து அதுக்கு முந்தைய காலத்திலேருந்து வருஷம் மக்கள்கிட்ட போய் கெஞ்சி கெதறி யாருக்கு தேவையான கிரைண்டர் கொடுக்குறாரு, இந்த தையல் மிஷின் கொடுக்குறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்க பிள்ளைங்களுக்கு பரிசளிக்கிறாங்க. தொடர்ச்சியாக நடக்குது. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆற்றல் படுத்தக்கூடிய வேலைகள் மகல்ல அளவில் தொடர்ச்சியாக நடக்கணும். நீங்கள் கல்வி கண்டினியூவா படித்துக்கொண்டே இரு. உமர் அலில்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் ஒரு துறையினுடைய அடிநாதம் ஆழம் வரைக்கும் செல்வான். நீங்க எந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆகி போறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு புதுசான விஷயங்களை கற்றுத்தரும். அந்த பூமியினுடைய ரகசியங்கள் இருக்கும். சஜிதா சொல்லி பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுங்க. அதிகமாக சஜிதா செய், கண்டினியூவா செய், கன்சிஸ்டண்டா செய். அல்லாட்ட உன் கோரிக்கையை வை. உன் பிள்ளை உனக்கு சயின்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பயாலஜியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யா அல்லாஹ், இதுவரையிலும் இந்த மனித சமூகத்துக்கு நீ கொடுக்காத ஞானத்தை, நீ சொல்லித்தராத ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடு. படைச்ச ரப்புல் ஆலமீன்ட்ட கேட்கிறோம், அந்த புள்ள கேட்குது. அல்லாஹ் வெறுங்கையோடு அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன்கிறான். நல்லா கவனிங்க. என் அடியான் ஒன்றை கேட்டு, எனக்கு விருப்பமான நிலையிலே கேட்டு, சஜிதா நிலையிலே கேட்டு, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நிலையிலே கேட்டு, பயணம் சொல்லுகின்ற போது கேட்டு, சிலருக்கு ஒரு நல்ல அறத்தை செய்துவிட்டு ஒரு 10 ரூபா காசை கொடுத்து ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு, அல்ல ஒரு சோத்தாக்கி கொடுத்துட்டு, யா அல்லாஹ் என் பிள்ளைய மகத்தான அறிஞனாக்குன்னு ஒரு தாய் தந்தை கேட்குறாங்கன்னு வைங்க, அல்லாஹ் விட்டுருவானா? அல்லாஹ் சொல்கிறான், வெறுங்கையோடு அனுப்புவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்குதுங்கிறான். எப்போ கொடுக்கணுமோ அப்போ வந்து சேர்ந்துடும். அதனால் பிள்ளைகிட்ட சொல்லித்தர வேண்டியது, மனதிலே பதிய வைக்க வேண்டியது இந்த 2 விஷயம். நீ வாழ்ந்ததற்கான சுவடு, கன்சிஸ்டன்சி. எதை செய்தாலும் இடைவிடாமல் செய். தொய்வு ஏற்படும், பின்னடைவு ஏற்படும், ஒரு நாளும் தோக்காது. நல்ல நீயத்தோடு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய நிலை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். நான் இன்டர்நேஷ்னலாக போயிட்டு பிஸ்னஸ் பண்ணணும், உலகம் முழுவதும் பயணிக்கணும், தொழில் செய்யணும். இறைவா எனக்கு உதவி செய்.
தமிழ்நாட்டினுடைய ஏழ்மையை நான் மாத்திடுறேன். நீயத்திற்கு பாருங்க, அதை அடிச்சு தூக்கிட்டு போயிடும். முயற்சி, நீயத்து முயற்சியும் போதும். இதைத்தான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய சொத்தாக இருக்கு. 10 வருஷத்தில் மாற்றி அமைச்சிடலாம், நிலை மாறிடும். இன்னொரு 5-10 வருஷத்தில் இந்த உலகம் கண்டிராத மகத்தான மாற்றங்களை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏற்படுத்த போகுது. இன்டர்நெட்டெல்லாம் காலி, இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் ஃபாஸ்ட்டாக போக போகுது. பெரும் மாற்றங்கள் ஏற்பட போகுது உலகத்தில். அதே மாதிரி மருத்துவத்துறையில், வேளாண் துறையில், உணவு உற்பத்தி துறையில் இந்த மாற்றத்துக்கு ஈடு கொடுக்கலன்னா நம்ம அடித்து ஓரங்கட்டப்பட்டுருவோம். ஒன்று பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக ஓரங்கட்டப்படுவோம். சமூக அரசியல் நெருக்கடிகளும் வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். உலகம் அழிகிற காலம் வரைக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிர்ப்பு இருக்கும். வேறு எந்த சமூகத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது. திட்டமிடப்பட்ட எதிர்ப்பு உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் இருக்கும். அந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தான் பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுக்கணும். ஆண் பிள்ளைகளுக்கு ஆராய்ச்சி கல்வியை முன்னெடு, ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய இதில் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதில் எடுத்தோம் அப்படின்னா நவீன பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். மில்லியன்ஸ்லையும் பில்லியன்ஸ்லையும் பொருள் ஈட்ட முடியும். அந்த பொருளாதார ஆற்றல் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அரசியல்லாம் நீங்கள் தேர்தலில் பங்களிப்பு செய்யணும், போராட்டம் நடத்தணும், நெவர் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அமெரிக்காவுடைய பாலிடிக்ஸை யார் கையில் வச்சிருக்கிறா? யூத செல்வந்தர்கள் தான் கையில் வச்சிருக்கிறான். 2 பார்ட்டிக்கும் கொடுக்குறான் ஃபுல்லாக. அதுக்குண்டே ஒரு தனி அமைப்பு இருக்குது, எய்பக்னு சொல்லி, AIPAC. நெட்டில் போய் படிச்சு பாருங்க. 1,00,000 ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத குழந்தைகளில் பிரில்லியண்டான குழந்தைகள் எடுத்து அவங்கள PhD பண்ண வைக்கிறது. எதில்? எக்கனாமிக்ஸில், சோஷியாலஜியில், பொலிட்டிக்கல் சயின்ஸில், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில், லாவில் எடுத்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் தீட்டணும். அது யார் யாருக்கு எந்தெந்த முறையில் சரிகட்டணுமோ அந்தந்த முறையில் சரிகட்டுங்க. அதனால் எந்த பார்ட்டி, யூகேல, இங்கிலாண்டில் எந்த பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, லேபர் பார்ட்டியாக இருக்கட்டும், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருக்கட்டும், அமெரிக்காவில் எந்த பார்ட்டி வந்தாலும் சரி, டெமோக்ராட்டிக்காக இருக்கட்டும், ரிப்பப்ளிக்காக இருக்கட்டும், எல்லா எம்பிஸுக்கும் செலவழிக்கிறது இந்த ஐபக்குங்கிற அமைப்பு தான். இந்த பொருளாதாரத்தை வச்சு உலகத்தையே கையில் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருக்குது. யார் வேணாலும் அடையலாம் அந்த பொருளாதாரத்தை. அவங்க தான் இவங்க தான்லாம் கிடையாது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் ஓப்பன் பண்ணிடுச்சு இந்த 2-3 வருஷமா. உலகம் முழுவதும் தலை சிறந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் எங்களுக்கு தேவை. டெல்லியில் இருக்கக்கூடிய சவுதி யூனிவர்சிட்டி, சவுதி எம்பசி அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு அஃபிஷியல் லெட்டர் அனுப்பிச்சிருக்குது. மாஸ்டர் டிகிரி மட்டும் பண்ண வைங்க, பயாலஜிக்கல் சயின்சஸ் எதுவாக இருந்தாலும் சரி, PhDக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கிறோம். இந்த லாஸ்ட் இயர் 3 கும்பகோணத்தை சேர்ந்த பசங்களை சேர்த்து விட்டுருக்குறோம். கிங் ஃபயத் பெட்ரோலியம் யூனிவர்சிட்டியில், தமாமில் இருக்குது பாருங்க, அந்த யூனிவர்சிட்டியில். கிங் அப்துல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஜித்தாவில் இருக்குது. பயோமெடிக்கல் சயின்ஸில், மைக்ரோபயாலஜியில், பயோகெமிஸ்ட்ரியில், நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸில் யாரெல்லாம் ரிசர்ச்சில் ஒரு நல்ல கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ தெரியுமா ஸ்டைஃபண்டு? நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் போய் 50,000 ரூபாய்க்கு உட்காந்துருக்குறோம். ரிசர்ச்சுக்கு ஒரு மாதம் டிக்கெட்டு, ஹவுசிங் எல்லாம் கொடுத்தது போக ஒரு மாதத்துக்கு 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். அங்கே இன்கம் டேக்ஸ் எல்லாம் கிடையாது. வாங்குற காசு அப்படியே நமக்கு தான். இங்கே 30% இன்கம் டேக்ஸ் இருக்குது. வாங்குற காசெல்லாம் நமக்கு தான். ஆராய்ச்சியாளர்கள் தான் தேவை. உலகம் முழுவதும் வாய்ப்பாக இருக்குது. அதனால் இது எங்கே இருந்து துவங்கும்? இந்த குணத்தில் மாற்றம், ஆட்டிடியூடில் மாற்றம் ஏற்படணும். பையன் பயப்படுறான், நம்ம பசங்கள்ட்ட என்னன்னா அரக்கோணத்தை தாண்ட மாட்டேங்கிறான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? லா படி வச்சுன்னா அச்சோ அதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாங்கிறான். போராடிக்கிட்டு இருக்கோம், லா படி. அதுக்கு அடையாளம் இந்த வருஷம் 2 பேர்த்தை எடுத்து அவங்கள இன்டர்நேஷ்னல் லா படிக்க வைக்கிறதுக்கு கல்வி இயக்கத்தின் சார்பாக ஸ்பான்சர் பண்ணுறோம். லண்டனுக்கு போகிறாங்க, நெக்ஸ்ட் மந்த் போகிறாரு ஒருத்தர். அதுக்காகத்தான் செப்டம்பர் 14 மதுரையில் அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு 1 டே ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மாணவர் போகிறாரு. ஒரு வருஷத்துக்கு முடிச்சுட்டு, இன்டர்நேஷ்னல் லா முடிச்சுட்டு 30 லட்ச ரூபா ஆகும். மக்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் நின்று 5,000 கொடு, 10,000 கொடு, இந்த பையனை அனுப்பிச்சி விடணும். இன்னைக்கு அடுத்த வருஷம் 3, அதுக்கு அடுத்த வருஷம் 5, எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவருடைய இலக்கு என்ன? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போகணும். ஒரு யூகேல அல்லது யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு இன்டர்நேஷ்னல் லா சர்டிஃபிகேட் வச்சுருந்தான்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அவருக்கு ஓப்பன் ஆகிடுது பாருங்க. இவன் இங்கே லா படிச்சுட்டு மதுரை கோர்ட்டுக்கு போகலாமா, திருமங்கலம் கோர்ட்டுக்கு போகலாமான்னு இந்த கண்ணோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். உலகம் முழுவதும் ஓப்பன் ஆகிடுது. நீ உலகத்தில் எந்த நீதிமன்றத்துக்கு போகணும்? ஒரே ஒரு மாஸ்டர் டிகிரி. தனிப்பட்ட முறையில் அவரால் போய் படிக்க முடியாது. எல்லாத்திலையும் சொல்லி மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சார். 5,000 கொடு, 10,000 கொடு, படிக்க வச்சு தான் எடுத்தாகணும், இல்லைன்னா நெருக்கடி ஜாஸ்தி ஆகிடும்.
அதனால் இந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கணும். ஆட்டிடியூடில், குணத்தில், பிள்ளைகள்கிட்ட சர்வதேச நிகழ்வுகளை நீங்கள் பேசுங்க, அரசியலை பேசுங்க, ஆராய்ச்சிகளை பேசுங்க. தாயின் தந்தை தான் பேசணும், சிலபஸ் பேசாது, ஸ்கூல் பேசாது. இலக்க தாயின் தந்தையும் தான் பேசணும். இது மாதிரி சமூக அமைப்புகள் பேசணும். தொடர்ச்சியாக இன்னொரு 50 வருஷத்துக்கு நம்ம வேலை செஞ்சாகணும். அப்போ தான் அந்த சமூக மாற்றம் மாறும். முஸ்லீம்கள் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க முடியும். வரலாற்றில் பொற்காலம் படைத்தவர்கள் முஸ்லீம்கள். சாதாரண விஷயங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே பேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய ஆராய்ச்சி தான். அதைத்தான் இன்னைக்கு கம்ப்யூட்டரே இருக்காது. கம்ப்யூட்டருங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. அல்காரித்தம்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா, அல்காரித்தத்தினுடைய ஃபவுண்டர் யாருங்கிறது தெரியும். 11ஆம் நூற்றாண்டிலே ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். அதனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த ஆற்றலை தரணும். வேலைகள் வீடுகளிலிருந்து துவங்கணும். தாய்க்கும் தந்தைக்கும் இலக்கு ஒன்று தான், பிள்ளைகள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, அந்த பிள்ளைகளை வலிமையான பிள்ளைகளாக மாற்றி அமைப்பது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மாறி போயிடும், நிலை மாறி போயிடும். உலகத்தை ஈர்க்கக்கூடியவர்களாக முஸ்லீம் சமூகம் மாறிவிடுவார்கள். 10 வருஷத்தில் மாற்றம் கொண்டு வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ், சரியாக பயணித்தோம் அப்படின்னா. ஆனால் அதுதான் இனிமே ஆற்றலை பெருக்கணும். இல்லைன்னா சமூக பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் ஓயாது. எதாலும் தீர்க்க முடியாது, யாராலும் தீர்க்க முடியாது. சட்டத்தால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை, சிறுபான்மை சமூகத்தை பாதுகாக்க முடியும். அதுக்கு எல்லா ஆற்றலையும் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிறது. அதை பயன்படுத்தினோமா, அங்கே தான் நமக்கு சிக்கல் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கான எல்லா ஆற்றலையும் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.